ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சிவா பேசுறேன். என்ன சொல்லுங்க சிவா, லிங்கம்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் சூப்பரா இருக்கு. சிவலிங்கம் இல்ல, சிவாதான். ஓ, சிவலிங்கம் கிடையாது, நீங்க சிவாதான். அப்புறம் மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கு. எல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஓ அப்படியா? சரி, எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்கதான் சென்னை. சென்னையில இருந்து பேசுறீங்களா? சரி சரி, சொல்லுங்க. ஏதோ ரொம்ப அழகா பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ சும்மா ஒரு கவிதை ஒன்று தட்டி விடுங்க பாப்போம். கவிதையா? இல்லங்க. அதுக்கு ஏங்க இவ்வளவு வெக்கப்படுறீங்க? தனியா சொல்லலாம், கவிதை திடீர்னு கேட்டா சொல்ல முடியும். அப்ப நீங்க தனியா இல்ல, யார் கூடவோ இருக்கீங்க? இல்ல இல்ல, அப்பெல்லாம் இல்ல. ஏங்க நீங்க வரவன்னு பொண்ணுங்க இதே அப்படிதானே? பொண்ணுங்க ஒட்டுமொத்த பொண்ணு இல்ல இல்ல, ஒட்டுமொத்த பொண்ணுங்க இல்ல. பொண்ணுங்க கிளவரா இருப்பீங்க, பட் நாட் ஷியோர். ஓ, இப்படி சொல்லி வந்து டாக்கிள் பண்றீங்களாக்கும்? நோ நோ சிவா. எனக்கு வயசு வந்து 21 தான் ஆகுது. ஓகே. எனக்கு எப்படி என்னோட ப்ரோ வந்து ரொம்ப சின்னதா இருக்காரு, ஒரு சைடா போறாரு அவரு. புரியுதா? புரியுது புரியுது புரியுது. எப்படி பொடுங்க மாதிரி கட்டி தொங்க விட்டுருவோமா கல்ல வச்சு? ஒரு ஆயில் வாங்கிட்டாங்க மேம், எனக்கு வேணும். ஆயிலா? எதுக்கு? டெய்லி மசாஜுக்கா? டெய்லி மசாஜுக்கா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரி, மசாஜ் பண்றதுக்கு ஆள் இருக்கா? இருக்கு. அதுதானே அதுதானே. எப்படி சிவா வந்து ஆளு இல்லாம? சீரியஸா நான் சொல்லிட்டேன். சீரியஸா லைஃப்ல நிஜமா சொல்றேன். இது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரையும் தொட்டல, மேல தான். ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட ஆளா? அப்ப கொஞ்சம் டாக்டர் கொஞ்சம் உஷாரா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா வரவங்க பொண்ணு ஏதாச்சும் இந்த படம் இருக்குல்ல, கல்யாண சமையல் சாதம் படத்துல அவனுக்கு அந்த அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அவனுக்கு. நீங்க அதை படம் பாத்துக்கீங்களா? சரி, நீங்க டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய அறிவுரையை கேட்டுக்கோங்க. டாக்டர் சார் கொஞ்சம் பார்த்து பத்திரம். பார்த்துதான் பேசணும். ஹாய் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்க டவுட்ட சொல்லுங்க. ப்ரோ தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி சொல்றது டாக்டர்? ப்ரோ வந்து அப்படியே ஒரு சைடா போயிட்டு இருக்காரு, லெஃப்ட் சைடு வாங்குறாரா? அது வந்து ரேர், எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அதே மாதிரி இருக்கும். அதனால பெரிய பாதிப்பு ஒண்ணும் கிடையாது. தாம்பத்திய வாழ்க்கைக்கு அது இன்ட்ரோஸ் பண்றதுக்கு அது வந்து பாதிப்பா இருக்காது. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இல்ல டாக்டர், என்னன்னா ஒரு வாழைப்பழம் ஷேப்ல இருக்கு, எனக்கு அப்படியே லைட்டா அழுக்கலா போகுது. இல்ல, வாழைப்பழ சைஸ்ல இருந்தாலும் சரி, வாழைக்காய் சைஸ்ல இருந்தாலும் சரி. ஆனா அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது பாதிப்பு கிடையாது, அதனால பாதிக்காது. உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்காது, கண்டிப்பா பாதிக்காது. வாழைப்பழ தோல் உறிஞ்சிருக்கா இல்ல உரியாம இருக்கா? இல்ல அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நல்லாதான் இருக்கு. எனக்கு அந்த டாக்டர் எனக்கு அந்த ஒரு ஆயில் இருந்தா தாங்க டாக்டர், சீரியஸா. ஆயில் வந்து நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பாலியல் மருத்துவரை அணுகி, என்ன செக்ஸாலஜி டாக்டர்கிட்ட போய் அவங்கள்ட்ட இத சம்பந்தமா சொல்லி அவங்க ஆயில் கொடுப்பாங்க. வந்து ஆண்கள்னா ரொம்ப பிடிக்குது மசாஜ் பண்றதுக்கு. அதனால வந்து ஒரு செக்ஸாலஜி டாக்டர் கிட்ட போய் காமிச்சீங்கன்னா அது என்ன ஏதுன்னு அதுக்கு என்ன தேவையோ அது உண்மையிலேயே குறையா இல்ல உங்களுக்கு மன ரீதியான பாதிப்பா அப்படிங்கறத அவங்க சரி பண்ணிப்பாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சிவா கால் பண்ணதுக்கு. வாழைப்பழத்தை மறக்க முடியல என்னால. இல்ல, வாழைப்பழம் அப்படித்தானே இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருக்கு. அதுல எந்த வாழைப்பழம் மேக்சிமம் இதா இருக்காது. அப்படி அதை சொல்றாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுல இன்னொன்னு, அவருக்கு சரியான வீரியம் இருந்ததுன்னா அது மாறிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய எண்கள் இன்னைக்கு ஆமா ஆமா அந்த ஏஜ்ல வரக்கூடிய வாழைப்பழத்தை போய் சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி நான் வாழைப்பழம் சாப்பிடுறது ரொம்ப அதிகம். இல்ல வாழைப்பழத்தை பார்த்தா பார்க்கும்போது